Hello viewers, thank you for watching 64 Interior and Zayyum's Kingdom and Salih Katirakalai and Ad Abdul's. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யாருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ப்ளஸ் எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒவ்வொன்று பண்ணுறோம் அப்படின்றத கஸ்டமருக்கு டீட்டெயிலாக தெரியப்படுத்துறதுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கு டர்ன்கி இன்டீரியர் ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த பார்த்திங்கன்னா இது கோல்டன் லைட் ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் ஆசமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் கோல்டன் லைட்டு ஸ்ட்ரிப் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு இதுக்கும் ஈவனாக கொடுத்துருக்கோம். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஆசமாக இருக்குது. இன்னும் கிளாஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. பேனல் கம் கிளாஸ் இந்த மாதிரி லுக் வீட்டிலே வரணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களோட கமர்ஷியல் பிளேசஸில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பிவிசி பேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் பேனல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்னோவேட்டிவான சுவர் அன்னியவனாக இருக்குது, அது மாதிரி இன்னோவேட்டிவாக பண்ணணும், க்ரியேட்டிவாக வாலெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றதில் நம்மளை கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்கணும், ஒரு ஷோரூம் ரெடி பண்ணணும், அப்படி இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஆஃபீஸ் ஒன்று ரெடி பண்ணணும். எந்த மாதிரி ஆஃபீஸு, கார்ப்பரேட் ஆஃபீஸ் எது இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம நம்ம கஸ்டமருக்கு நல்ல விதமாக நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப நாள் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு லைட் இன்றைக்கி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த லைட் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கோல்டு, ப்யூர் ஒயிட்டு ப்ளஸ் நியூட்ரல் ஒயிட், இந்த மாதிரி 3 கலர் வரும். இதில் ஒரு அட்ராக்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ஸ்ட்ரிப் லைட்டு. இந்த ஸ்ட்ரிப் லைட்டில் பார்த்திங்கன்னா 3 கலர் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எலிகண்ட்டான ஒரு ரிமோட் ஒன்னோட இருந்தது. ஸோ இது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. இது பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி நம்ம எடுத்ததில் ஒரு 3 டேஸ், ஒரு 1 வீக் லாஸ்ட் வீக் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் மார்க்கெட்டில் போகும்போது கிடைக்கல. பட் இது ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் மார்க்கெட்டில் லான்ச் ஆகி மார்க்கெட்டில் புதுசாக வந்திருந்தது. ஸோ இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எதனால் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாமே கிரே பேஸில் இருக்குன்றதால விப்ரண்டான கலர் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியல் இது மாதிரி 3 நியூட்ரல் ஒயிட்டு கோல்டு இது மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணி அது கோலைட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது. ஸோ அதனால் இந்த அடாப்டரு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இதை ரிமோட்டோட கொண்டு இந்த லைட் தான் நீ பார்க்குறது 5 மீட்டரா 2 மீட்டரா 2 5 மீட்டரா வாங்கிட்டு ரெண்டையும் ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணி 10 மீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம இது கோலைட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டு. இந்த பிராண்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது நல்ல ஆசமாக இருந்தது. மார்க்கெட்டில் ரொம்ப நாள் டைம் எடுத்து சர்ச் பண்ணதில் இது கிடைச்ச ப்ராடக்ட்டு. இது போட்டதுக்கப்புறம் தான் இன்னும் ஃபால் சீலிங் நல்ல எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வியூவர்ஸ்க்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த வீடியோ எலாபரேட்டடாக போடுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா அந்த ஃபிங்கர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே